திரு கலை சார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த இது ட்ரெண்டு இப்போ வந்திருக்குது. இது முதல் கட்டம் தான் சொல்கிறாங்க. இன்னும் நம்ம வெயிட் அண்ட் சி சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வருது. பட்டு பாஜக செட் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட், அதில் சந்தேகம் இல்லை. அது தெளிவாக எதிர்பார்த்த முடிவு தான். அது எதிர்பார்த்தது. பாஜக தேர்தலுக்கு முன்பு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. அந்த நேரேட்டிவ் தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் வந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்லையும் அதே நேரேட்டிவ் தான் வந்துச்சு. இப்போ இருங்க முடிச்சு சிறிய குறுக்கீடு சார். ஒரு முன்னிலை நிலவரம். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி முன்னணியில் இருக்கிறாங்க. முதல் சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறாங்க. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதில் ஜோதிமணிக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறது. சார் நீங்கள் தொடரலாம். அப்போ பல இடங்களில் இன்னும் முதல் சுற்றே முடியல போட்டு. ஆமாம். அப்போ இந்த நேரேட்டிவ் வந்து இப்போ இவிஎம்லேயும் வருது, ரிசல்ட்லேயும் வருது. ஸோ இதில் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் தொடருது. அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். பாஜக தேர்தலுக்கு முன்பு செட் பண்ண நேரேட்டிவ் ஒவ்வொரு கட்டத்திலையும் கன்ஃபார்ம் ஆக்கப்படுது. இப்போ இவிஎம்லேயும் கன்ஃபார்ம் ஆக்கப்படுது. உதாரணமாக அவங்க என்ன செட் பண்ண விரும்பினாங்க, தமிழ்நாட்டில் பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு செட் பண்ண 2 வருஷமாக முயற்சி பண்ணாங்க. அது இப்போ இந்த ரிசல்ட்ஸில் வர ஆரம்பிச்சிருக்குது. அது வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்னு நான் நினைக்கிறேன். ஏன் அது மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு தான் என்னுடைய உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அது சொல்லும். அது அப்படி சொல்ல வைக்கப்படுகிறது. அதான் நான் சொல்கிறேன், நேரேட்டிவ் செட் ஆகிடுச்சு. இல்லை, அது எப்படி சொல்ல வைக்கப்படுதுன்னா எப்படி சார்? வாக்கு எண்ணிக்கை ஏங்க நீங்கள் நான் சொல்கிறேங்க, இவிஎம்மை இது பண்ண முடியும், டேம்பர் பண்ண முடியுமான்னா முடியும், முடியலன்னு பல விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இவிஎம் டேம்பர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் விவிபேட்டை அதோட இணைச்சி வச்சாங்க. இப்போ விவிபேட்டை வந்து ஒரு தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் 5 பூத்தில் தான் லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. விவிபேட்டுங்கிறது ஒரு செக்இன் சிஸ்டம். இவிஎம்மில் தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு தடுப்பு சுவர். அது வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன நான் கேட்குறேன்னா, நான் தேர்தல் ஆணையத்தில் நான் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வெளியிடுங்க. விவிபேட் இணைக்கப்பட்ட இவிஎம்மில் வந்த ஓட்டு நிலவரம் மற்ற இவிஎம் விவிபேட் இணைக்கப்படாத இவிஎம்களில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறேன். இந்த சந்தேகம் பாஜக முன்னிலையில் இருக்க தொகுதியில் மட்டும் ஏன் வருது? திமுக 29 தொகுதியில் முன்னிலையில். அது சரி, திமுக ஓவராலா பார்த்தா காங்கிரஸ் கூட்டணி 150 மேல இருக்குது. திமுக ஒண்ணுமே, திமுக வந்து இங்க டார்கெட் கிடையாது. பாஜகவுக்கு இங்க டார்கெட் அதிமுக. ஒரு சிறிய அதிமுகவை அகற்றி விட்டு தான் உட்காரணும். காந்தி நகர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு அமித்ஷா 7311 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதனால் இங்கே வந்து திமுக டார்கெட் கிடையாது. பாஜகவுக்கு 2ஆம் இடத்துக்கு வரணும்னா அதிமுக காலி பண்ணணும். அது பல வகையாக 4ஆக பிரிஞ்சு போச்சுன்னு ஒரு பிரச்சாரத்தை பாஜகவும் திமுகவும் இணைந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. இல்லை, நம்ம என்ன வேணால் யார் வேணால் பேசலாம் சார். வாக்குப்படி தான் இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம். அல்காரிதம் தான் இதில். இல்லை, நீங்கள் இது அப்படியே நான் நம்பணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்க்க, நான் தான் ஒரு நேரேட்டிவ் சொல்லிட்டே வர்றேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நம்புறேங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுதோ அதானே. இப்போ அது அப்படியே நீங்கள் சொல்கிற நம்பர்ஸை நான் நம்பணும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் தேர் இஸ் எ சீக்வென்ஷியல் ஆப்ரேஷன் சொல்லிட்டே வர்றேன். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட என்னுடைய